கிரிக்கெட்டில் யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சாதனையை செய்திருக்கிறது இந்திய அணி. ஒரு அணியின் வெற்றி தோல்வியை ஆடுகளத்தின் தன்மை மற்றும் நாணய சுழற்சி தான் பல சமயங்களில் தீர்மானிக்கும். ஆனால் இந்திய கிரிக்கெட் அணிக்கு நாணய சுழற்சி விஷயத்தில் அதிர்ஷ்டம் தொடர்ந்து கை கொடுக்க மறுக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்தியன் கேப்டன் சுப்மன் கில் நாணய சுழற்சியில் தோற்றதன் மூலம் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய அணி தொடர்ச்சியாக 18வது முறையாக நாணய சுழற்சியில் தோல்வியடைந்த அணி என்ற மிக மோசமான உலக சாதனையை படைத்திருக்கிறது. சனிக்கிழமை அன்று சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் ஆஸ்திரேலிய கேப்டன் மிச்சல் மார்ஷ் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று பேட்டிங்கை தெரிவு செய்தார். இதன் மூலம் இந்திய அணியின் நாணய சுழற்சி தோல்வி பயணம் தொடர்கதையாகியுள்ளது. இந்திய அணியின் இந்த துரதிருஷ்டமான பயணம் 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தான் தொடங்கியது. அன்றைய தினம் அப்போதைய கேப்டன் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் நாணய சுழற்சியில் தோல்வியடைந்தார். அன்று தொடங்கி இந்த சங்கிலி இன்று வரை அறுபடாமல் தொடர்கிறது. உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் தற்காலிக கேப்டனாக செயல்பட்ட KL ராகுல் 3 போட்டிகளிலேயுமே நாணய சுழற்சியில் தோற்றார். அதன் பின்னர் ரோஹித் சர்மா தனது கேப்டன்சியின் கீழ் தொடர்ச்சியாக 12 நாணய சுழற்சிகளை இழந்திருக்கிறார். இதன் மூலம் மேற்கிந்திய தீவுகளின் முன்னாள் கேப்டன் பிரையன் லாராவின் உலக சாதனையை அவர் சமன் செய்தார். கேப்டன்சி மாற்றம் செய்யப்பட்ட பிறகும் இந்தியாவின் தலைவிதி மாறவில்லை. புதிய ஒருநாள் கேப்டனாக நியமிக்கப்பட்ட சுப்மன் கில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த தொடரில் 3 போட்டிகளிலேயுமே நாணய சுழற்சியை இழந்துள்ளார். இதற்கு முன்னர் ஒருநாள் கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக அதிக நாணய சுழற்சி தோல்விகளை சந்தித்த அணியாக நெதர்லாந்து இருந்தது. அந்த அணி 2011 முதல் 2013 வரை தொடர்ச்சியாக 11 முறை நாணய சுழற்சியில் தோற்றிருந்தது. பல ஆண்டுகளாக முறியடிக்கப்படாமல் இருந்த அந்த மோசமான சாதனையை இந்திய அணி தற்போது 18 தோல்விகளாக நீடித்து தனதாக்கியுள்ளது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.